அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜூனியர் நர்ஸ் ரவுடிங்க எல்லாருமா கூட்டு சேர்ந்துக்கிட்டு ரத்னாவோட உடல் உறுப்புகளை எல்லாம் கிட்னி லிவர் இதையெல்லாம் விற்கிறதுக்காக ஏற்பாடு பண்ணிடுறாங்க. சண்முகம் யாருன்னே தெரியாம அவங்க முன்னாடியே ரத்னாவை ஸ்ட்ரெச்சர்ல வச்சு கொண்டுட்டு போறத பார்த்த சண்முகம் அப்படி அடிச்சு நொறுக்கி தள்ளிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பங்க பார்த்து ரத்னாவுக்கு மூச்சு திணறல் வருது. ரத்னாவுக்கு மூச்சு இழுக்கிறத பார்த்துட்டு சிவபாலனும் வெட்டுக்கிளியும் எப்படியாவது காப்பாத்தினா போதும்னு அந்த ஸ்ட்ரெச்சரை இழுத்துக்கிட்டு வர நேரம் பார்த்து அந்த ரவுடிங்க மறுபடியும் ஓடியாந்து சண்முகத்தை அடிக்கிறாங்க. சிவபாலனும் பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு சண்முகத்தை அடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள மறுபடியும் இவரும் போய் நொறுக்கி தள்ளுறாங்க. அதுக்கப்புறம் சண்முகம் எல்லாத்தையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு திரும்பி ஓடி வந்ததும் ரத்னாவை பார்க்குறாங்க. ரத்னாவுக்கு மூச்சு இழுக்குது, சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிட்டா அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே சண்முகம் அழகாக குழந்தைய தூக்குற மாதிரி தூக்கிக்கிட்டு ஐசியூ ரூமுக்கு கொண்டு போய் சேர்த்திடுறாங்க. அங்கே இருக்கிற டாக்டர் அம்மா பார்த்துட்டு ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்கு, மெயின் டாக்டர்ஸ் யாருமே ஹாஸ்பிட்டல் இல்லை, எல்லாருமே லீவில் போயிட்டாங்க, அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்க முடியுங்கிறாங்க. ஐயோ நீங்களும் டாக்டர் தானே, பாருங்கம்மான்னு பதறாங்க சண்முகம். நான் டியூட்டி டாக்டர், இந்த மாதிரி கேஸ் எல்லாம் நான் பார்க்க முடியாது, இதுக்கு ஸ்பெஷலிஸ்ட் தான் வரணும், அதுக்கான ஏற்பாடு பண்ணுங்கிறாங்க டாக்டர்மா. வேணா நீங்க பெரிய ஹாஸ்பிட்டல் எடுத்துட்டு போய் பாருங்கன்னு சொல்றாங்க. ஐயோ நீங்களும் டாக்டர் தானே, இப்ப ரொம்ப உயிருக்கு போராடிட்டு இருக்கிறா, நீங்க பார்த்து ஏதாவது பண்ணுங்கம்மா, எப்படியாவது என் தங்கச்சியை காப்பாத்துங்கம்மான்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க சண்முகம். நான் வேணா எனக்கு முடிஞ்ச வரைக்கும் நான் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க அதுக்குள்ளேயே வேற ஏதாவது டாக்டர் ஏற்பாடு பண்ணுங்க, இல்லைன்னா ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் அம்மா போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்குறேன்ட்டு போறாங்க. அண்ணே நம்ம மதனியை விட பெரிய டாக்டர் யார் இருக்கா, உடனே போன் பண்ணி மதனியை வர சொல்லுங்கிறாங்க வெட்டிக்கிளி. அவங்க வந்தாங்கன்னா நிச்சயமா ரத்னாக்காவை காப்பாத்தி போடுவாங்கிறாங்க. உடன்குடியும் ஆமா சண்முகம், பரணி வந்தா நிச்சயமா பரணி பாப்பா காப்பாத்தி போடும், நீ போன் பண்ணி சொல்லு சண்முகங்கிறாங்க. என்னென்ன யோசிக்கிற, நீ பண்றியா இல்ல நான் பண்ணட்டுமாங்கிறாங்க வெட்டிக்கல. இருல நானே பண்றேன் அப்படின்னு சண்முகம் பரணிக்கு போன் பண்றாங்க. பரணி வீட்டுல எல்லாருமே சோகமா உட்காந்துருக்காங்க. போன் வந்ததும் சண்முகம் தான் போன் பண்றாங்கிறாங்க. அப்படியா, பேசாத்தாங்கிறாங்க வைக்கிறோம். போன் எடுத்ததுமே உடனே சண்முகம் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. டே சண்முகம் என்னாச்சுடா, ஏன்டா அழுகுற, என்னன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க பரணி. சண்முகம் வீட்டுல இருந்து கிளம்பி வந்ததுல இருந்து எல்லா விவரத்தையும் சொல்றாங்க. நான் வீட்டுல இருந்து கிளம்பி அங்க கடற்கரையோரமா வந்தேன், அங்க ஒரு அம்மா நான் தான் பார்த்தேன், அது பெணமா கொண்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு ஆஸ்பத்திரி எடுத்துட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்து பார்த்தோம், உங்க தங்கச்சி இல்லைன்ட்டாங்க. ஆனா ஸ்ட்ரெச்சர்ல வச்சு 4-5 ரவுடிங்க தள்ளிக்கிட்டு வந்தாங்க. ரத்னா உயிரோடு இருக்கிறான்னு தெரிஞ்சதும் அங்க இருந்த நர்ஸ் 4-5 ரவுடிகளை ஏற்பாடு பண்ணி அவளோட உடல் உறுப்புகள் கிட்னி லிவர் ஹார்ட் கண்ணு இது எல்லாமே பணம் பண்றதுக்காக ஹாஸ்பிட்டல் விட்டு வெளியில எடுத்துட்டு போய் அதை விற்கிறதுக்காக ரத்னாவை கடத்திக்கிட்டு போனாங்க. அந்த நேரம் பார்த்து நானும் அதே இடத்துல தான் நின்றுட்டு, கை கூட என் மேல பட்டுது. அப்ப கூட நான் அது ரத்னாவா இருக்காதுன்னு நான் நினைச்சிட்டேன். அப்பனே முருகா என் தங்கச்சியை காப்பாத்தி என் கண்ணெதிர காட்டுன்னு நான் வேண்டிட்டு இருக்கும் போதுதான் ரத்னா முகத்து மேல கிடந்த அந்த வெள்ளை துணி விலகுனதுக்கு அப்புறம் இது ரத்னான்னு வெட்டுக்கிளி உடன்குடி இவங்கெல்லாம் சொன்னாங்க. திரும்பி பார்த்தா ரத்னா என் கண்ணு முன்னாடி படுத்து கிடக்குறா, ஆபத்தான நிலையில இருக்கா. ரத்னாவை கடத்திட்டு போறக்க அந்த ரவுடிங்க என்கிட்ட சண்டை போட்டானுங்க, எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி தள்ளிட்டு இப்போ ஐசியூக்கு கொண்டு வந்திருக்கோம். டாக்டர் அம்மா பார்த்துட்டு நான் டியூட்டி டாக்டர், என்னால முடியாது, ஸ்பெஷலிஸ்ட்டை வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டாங்க. பெரிய ஆஸ்பத்திரி கொண்டு போய் பாருங்கன்னு சொல்றாங்க. பெரிய ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போற அளவுக்கு டைம் பத்தாது, அவ ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கா பரணி, நீ வந்து தான் காப்பாற்ற முடியும், எப்படியாவது வான்னு கூப்பிடுறாங்க. அப்படியே சொன்னாங்க. சரி நீ பயப்படாத, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பரணி அவசர அவசரமா ஓடி வராங்க. எங்க கிடைச்சா எப்படி இருக்கான்னு வைகுண்டம் கேட்கறாங்க. மாமா அதெல்லாம் போற வழியில சொல்றேன், எல்லாரும் வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னு பரணி எல்லாத்தையும் கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ரத்னாவை பார்த்துட்டு இருக்கிற அந்த டாக்டர் அம்மா முடிஞ்ச வரைக்கும் முதலுதவி செஞ்சுட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததும் எசக்கி வீரா கனி 3 பேரும் அண்ணா அப்படின்னு போய் கட்டி தழுவி அழுகுறாங்க. என் மாவ எப்படி இருக்கா, அவளுக்கு எதுவும் ஆகாது, சூடாமணி அப்பவும் சொன்ன இல்ல, சூடாமணி எப்பவும் அவளை காப்பாத்திடுவா, கூடவே இருப்பா, நீ ஒன்னும் கவலைப்படாதாங்கிறாங்க வைகுண்டம். பரணி வெட்டிக்கிளியை கேட்கறாங்க, உள்ளதான் வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஐசியூக்குள்ள பரணியை படப்படன்னு ஓடுறாங்க. போனதும் டாக்டர் அம்மா கிட்ட நிலைமை கண்டிஷன் எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. ஆக்சிஜன் வச்சிருக்கோம், இன்னும் மூச்சு திணறல் நிக்கவே இல்லைங்கிறாங்க. டாக்டர் நானும் டாக்டர் தான், ரத்னாவை நான் பார்க்கலாமா அப்படின்னு பரணி கேட்குறாங்க. அட பாருங்க அப்படிங்கிறாங்க. பரணி ரத்னாவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. கனி இவங்க 2 பேரும் சண்முகத்துக்கிட்ட அக்காவை எப்படியும் காப்பாற்றிடுவாங்களாங்கிறாங்க. பரணி வந்துட்டால எப்படியும் அவள் காப்பாற்றி போடுவாங்கிறாங்க சண்முகம். பரணி ஸ்டெத்தஸ்கோப்பை அந்த டாக்டர் அம்மா கிட்ட வாங்குறாங்க. உடனே எக்ஸ்ரேவுக்கு ஏற்பாடு பண்ணுங்க டாக்டர்னு கேட்குறாங்க. பரணி கேட்டுக்கிட்டபடியெல்லாம் அந்த டாக்டர் அம்மாவும் முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. பரணி ரத்னாவை பார்க்குறாங்க, மூச்சு இழுத்து விட்டுட்டு இருக்கிறாங்க. ரத்னா ரத்னா உனக்கு ஒன்றும் ஆகாதடி, நான் இருக்கட்டி உடைய காப்பாத்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் ஓட்டமாக ஓடி வந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்ட்ரெச்சர்ல இருந்து வேற ஸ்ட்ரெச்சருக்கு மாற்றி வேற ஒரு ரூமுக்கு கூட்டிட்டு போறாங்க. வெளியில வந்ததுமே ஐயோ பரணி எங்க அக்காவை எப்படியாவது காப்பாத்திட்டுன்னு எசிக்கி கேட்கறாங்க. அக்காவை காப்பாத்திடலாம், ஆனா தனியே ஒரு டாக்டர் நிலையெல்லாம் காப்பாற்ற முடியாது, கூட இன்னும் 2 டாக்டர் வேணுங்கிறாங்க பரணி. இங்க ஒரே ஒரு ஜூனியர் டாக்டர் மட்டும்தான் இருக்காங்க, அதனால எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டே இதே ஊர்ல தான் இருக்காங்க, அவங்கள நான் வர சொல்லி ஹெல்ப் கேட்கறேங்கிறாங்க பரணி. அவருக்கு ட்ரெஸ் எல்லாம் மாற்றி விட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவங்க மறுபடியும் ரூமுக்கு கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் அம்மா போய் எக்ஸ்ரே ரிப்போர்ட் எடுத்துட்டு வந்து பரணி கிட்ட காட்டுறாங்க. ரொம்ப சீரியஸான கண்டிஷன்ல இருக்கு பாருங்க ரிப்போர்ட்னு காட்டுறாங்க. ரிப்போர்ட்டை பார்த்ததும் இதை சப்சன் பண்ணியே ஆகணுமே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டோட வெளியில வர்றாங்க.
பரணி கூப்பிட்ட டாக்டர் 2 பேரும் வெளியில வந்து நிக்கிறாங்க. அவங்க கிட்ட அந்த ரிப்போர்ட்டை காட்டுறாங்க. சரி முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாம். பேஷண்ட் எங்கேங்கிறாங்க. உள்ளதான் இருக்காங்கன்னு பரணி அந்த டாக்டர் 2 பேர்த்தையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. வைகுண்டம், சண்முகம், எசக்கி, வீரா, கனி இவங்க எல்லாம் எப்படியாவது பரணி காப்பாத்திட்டு வா அப்படிங்கிற நம்பிக்கையோட சாமியை கும்பிட்டுட்டு இருக்காங்க. பாவம் பரணி ரத்னாவை காப்பாத்துறதுக்கு எம்பிட்டு பாடுபடுறாங்கிறாங்க எஸ்கி. பரணி நம்ம வீட்டு குலதெய்வம், அவ பாக்கியம், எங்களை யாரையும் அவ கைவிட மாட்டா, அவளை நம்பின வரைக்கும் எல்லாம் நல்லதே நடக்குங்கிறாங்க. வைகுண்டம் தான் நம்ம குடும்பத்துக்கு சாமி மாதிரி நின்று காப்பாத்திட்டு இருக்கிறா. இப்ப ரத்னாவையும் காப்பாத்திடுவான், தைரியமா இருங்க, நம்பிக்கை இழக்காதீங்கிறாங்க. பாவம் பரணி, நான் அவளை என்னென்னமோ தப்பா பேசிட்டேன்னு சண்முகம் வருத்தப்படுறாங்க. பரணியும் அவங்க கூப்பிட்டு டாக்டரும் எல்லாருமா சேர்ந்து முடிஞ்ச வரைக்கும் எப்படியோ போராடி ரத்னாவை காப்பாத்திட்டாங்க. பரணியும் அந்த டாக்டரும் வெளியில வர்றாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்கள பார்த்ததுமே எல்லாரும் ஒரு திருப்தியோட ரத்னாவை காப்பாத்திட்டியலன்னு கேக்குறாங்க. யாரும் பயப்பட வேண்டாம், ரத்னாவை காப்பாத்தியாச்சுங்கிறாங்க பரணி. எப்படியோ ரத்னாவை நீ காப்பாத்திடுங்கிற எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது அப்படிங்கிறாங்க வைகுண்டம். இது நான் மட்டும் செய்யல, இது என் கூட இவங்களும் துணையா இருந்ததுனால தான் ரத்னாவை காப்பாற்ற முடிஞ்சதுன்னு சொல்றாங்க பரணி. நன்றி சொல்றதுனா இவங்களுக்கும் சேர்த்து சொல்லுங்கன்னு சொல்றாங்க. நாங்களும் பெருசா எதுவும் செஞ்சிடல, பரணிக்கு கொஞ்சம் கூட சப்போர்ட்டா இருந்தோம், அவ்வளவுதான் அப்படின்னு டாக்டரும் டாக்டர் அம்மாவும் ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. இருந்தாலும் நீங்க 2 பேரும் எனக்கு பண்ணின உதவி ரொம்ப பெரிய உதவி. இதுக்கு நான் எப்படி உங்களுக்கு நன்றி சொல்ல போறேன்னு தெரியல. நான் கூப்பிட்டது நீங்க ஓடி வந்தீங்க. பரணி அவங்கள பார்த்து நன்றி உணர்ச்சியோட பேசிட்டு இருக்காங்க. இங்க பாரு பரணி, ஒரு உயிரை காப்பாத்துறது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். எப்படியோ கரெக்டான நேரத்துல ஓடி வந்ததுனால எப்படியோ பேஷண்ட்டை காப்பாற்ற முடிஞ்சது, பேஷண்ட்டும் பழச்சிக்கிட்டாங்க. இதனால எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குதுங்கிறாங்க டாக்டரும் டாக்டர் அம்மாவும். பரணி அவங்க 2 பேத்துக்கும் நன்றி சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களும் எல்லாத்துக்கிட்டையும் சரி நாங்க கிளம்புறோம், போயிட்டு வரோன்னு சொல்லிட்டு போறாங்க. சண்முகம், வைகுண்டம், கனி, எசக்கி, வீரா இவங்க எல்லாருமே அந்த டாக்டர் அம்மாவை பார்த்து நன்றி உணர்ச்சியோட நன்றி சொல்லி அவங்களையும் அனுப்பி வைக்கிறாங்க. பரணி, என் பிள்ளை எப்ப கண்ணு முழிப்பான்னு கேக்குறாங்க வைகுண்டம். அவளுக்கு ஆபரேஷன் வேணா நல்லபடியா முடிஞ்சது, ஆனா இன்னும் நினைவில்லாம தான் இருக்கா. அவ மூளைக்கு போற நரம்புல பாதிப்பு இருக்குமாமா. இப்போதைக்கு அவ இருக்கிற நிலைமையில அவ சொல்ல முடியாத நிலைமையில தான் இருக்கா. கண்டிப்பா அவ இன்னும் 10 மணி நேரத்துல கண்ணு முழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப கண்ணு முழிக்கலைன்னா என்ன ஆகும்னு கேக்குறாங்க எஸ்கி. ஆபரேஷன் முடிஞ்சா அப்படி ஒருவேளை அவ கண்ணு முழிக்கலைன்னா அவ ஹோமாவுக்கு போயிடுவாங்கிறாங்க. ஐயோ ஆத்தா, என்னென்னமோ சொல்றீங்கன்னு வைகுண்டம் பயப்படுறாங்க. இன்னும் 10 மணி நேரத்துல அவ கண்ணு முழிக்கலைன்னா அவ எப்பவுமே கண்ணு முழிக்க முடியாது, கோமாவில் தான் இருப்பான்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டதும் பெரிய குண்டை தூக்கி போட்ட மாதிரி எல்லாருமே அதிர்ச்சியில் நிற்கிறாங்க. ஐயோ பரணி, ஏன் இப்படி சொல்ற? அப்போ எங்க ரத்னாக்காவை திரும்ப பார்க்கவே முடியாதா அப்படின்னு எல்லாரும் கத்தி கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாரும் ஏன் இப்படி நினைக்கிறீங்க? இது வரைக்கும் நான் உங்ககிட்ட ஒரு டாக்டரா பேசிட்டு இருந்தேன், இப்போ நான் உங்க பரணியா பேசுறேன், கேளுங்க. ரத்னாவுக்கு ஒன்றும் ஆகாது, அவ கண்டிப்பா திரும்ப வந்துடுவா, நம்மளோட இருப்பா. அழுதுகிட்டே கேட்குறாங்க, நீ தானே பரணி சொன்ன 10 மணி நேரத்தில் கண்ணு முழிக்கலைன்னா அவ எப்பவுமே கண்ணு முழிக்க மாட்டான்னு. நான் சொன்னேன்டி, ஆனா எப்பவுமே கண்ணு முழிக்க மாட்டான்னு நான் சொல்லலையே. இன்னும் 10 மணி நேரம் இருக்கல, வெயிட் பண்ணுவோம். ஒரு டாக்டரால மட்டும் பேஷண்ட்டை காப்பாற்ற முடியாது, நம்மளோட பிரார்த்தனையும் ரத்னாவோட மன வலிமையும் தான் அவளை காப்பாற்றும். கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ரத்னா கண்ணு முழிச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாரும் இருங்க, நான் கேண்டீன் போயிட்டு வரேங்கிறாங்க பரணி. மதனி நீங்க இருங்க, நான் போயிட்டு வரேங்கிறாங்க வெட்டிக்கிளி. இல்லப்பா நானே போயிட்டு வரேன்ட்டு போறாங்க பரணி. சண்முகம் பின்னாடியே ஓடி வந்து பரணி நில்லு அப்படிங்கிறாங்க. என்னை மன்னிச்சிடல பரணி, ரத்னா காணாத போன ஆத்திரத்திலையும் வருத்தத்திலையும் உன் மனசை காயப்படுத்திட்டேன், என்னென்னமோ உன்னை பேசி போட்டேன், என்னை மன்னிச்சிடுங்கிறாங்க சண்முகம். உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்த நானே அப்படி பேசியிருக்க கூடாது, அப்படியெல்லாம் பேசி உன் மனசை காயப்படுத்திருக்க கூடாது. அதையெல்லாம் மனசுல வச்சுக்காம நான் கூப்பிட்டதும் நீ ஓடோடி ரத்னாவை காப்பாத்திற்காக வந்தல, அதுக்கு ரொம்ப நன்றிங்கிறாங்க சண்முகம். சண்முகம் ஒரு நிமிஷம் இரு, நீ கூப்பிட்டதுக்காக நான் வரல, ரத்னாவுக்கு ஏதாவது ஒண்ணுனாலும் நான் முன்னாடி வந்து நிப்பேன்டா. அப்புறம் இன்னொரு விஷயம், ரத்னா முதல்ல கண் முழிக்கட்டும், அவ இன்னும் கண்ணு முழிக்கல, திட்டுறதா இருந்தாலும் பாராட்டுறதா இருந்தாலும் 10 மணி நேரம் கழிச்சு பண்ணிக்கோன்னு சொல்லிடுறாங்க பரணி. இதை கேட்டதும் சண்முகத்துக்கு இன்னமும் அப்படியே கலங்கி போய் நிற்கிறாரு. ரத்னாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அவன் நல்லா இருப்பா அப்படின்னு பரணி வாயால் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க சண்முகம். ரத்னாவோட உடல்நிலை இன்னும் புதிராகவே சொல்லியிருக்காங்க பரணி. இதை கேட்டதும் சண்முகம் கலங்கி போய் நிற்கிறாங்க. அந்த 10 மணி நேரமும் முருகனையே நம்பி என் தங்கச்சியை காப்பாற்றி கொடு முருகான்னு வேண்டிட்டு இருக்காங்க. குடும்பத்தோட வேண்டுதலும் கதறலும் கேட்டு முருகனோட ஆசீர்வாதம் எப்படி இருக்குங்கிறதே நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.